நவகிரக தோஷம் விலக உடனே போக வேண்டிய ஆலயம் பற்றியும் பூட்டப்பட்ட கோயில் கதவு தானாக திறந்த மர்மம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள வேதாரணேஸ்வரர் கோவில் வரலாற்று பிரசித்தி பெற்றது. அகத்தியர் வேண்டுகோளை ஏற்று அவருக்கு சிவபெருமான் தனது திருமண கோலத்தை பார்வதி தேவியுடன் காட்சியளித்த திருத்தலம் தான் இது. இந்த கோவிலில்தான் அகத்தியருக்கு ஈஸ்வரன் பட்டமும் வழங்கினார். வேதங்கள் செடியாகி கொடியாகி மரமாகி இறைவனை வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனால வேதாரண்யம் என பெயர் பெற்றது. 64 சக்தி பீடங்கள்ல இது சுந்தரி பீடமா விளங்குது. சுவாமி பெயர் வேதாரணேஸ்வரர், அம்பாள் பெயர் வேதநாயகி. இங்கு சிவபெருமான் சிவலிங்கத்துக்கு பின்புறம் சிலையாக தம்பதியராய் அமர்ந்து காட்சி கொடுக்கிறது சிறப்புடையதா இருக்கு. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அபிஷேகம் நடைபெறுது. அப்போ கையால அரைத்த சந்தனம் பூசப்படும். திருக்கோவிலில் வலம் வந்தபோது அங்கு வேதங்கள் வழிபட்டு அடைத்து சென்ற கோவில் கதவை பார்த்தாங்க. அந்த கதவை திறக்க முடியாததனால கோவில் பூசாரிகளும் பக்தர்களும் திடிவாசல் என்ற பக்க வாயிலில் அமர்ந்து கொண்டு கோவிலுக்கு சென்று பூஜை செய்து வந்திருக்காங்க. இதை கண்ட திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் நேராக இறைவனை வணங்க விரும்பியிருக்காங்க. உடனே திருநாவுக்கரசர் பண்ணின் நேர்மொழி ஆளுமை பங்கரோ பண்ணினார் வலஞ்சை மறை காடரோ கண்ணினாலுமை காணா கதவை திண்ணமாக திறந்தருள் செம்மியனே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலை பாடியிருக்காங்க. 11 பாடல்கள் பாடி முடித்ததும் அற்புதம் நிகழ்ந்திருக்கு. திருக்கதவு திறந்தது. அதன் வழியாக இருவரும் சென்று இறைவனை தரிசிச்சிருக்காங்க. பின்னர் கதவை அடைக்கும்படி திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை வேண்டியிருக்காரு. அதன்படி திருஞான சம்பந்தரும் சதுரம் மறைத்தான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா இது நான்கிறை வைத்தருள் செய்க வணங்குன் கத வந்திரு காப்பு கொள்ளும் கருத்தலே என்ற பாடலை பாடியிருக்காரு. திருக்கதவும் மூடப்பட்டிருக்கு. மாசி மக பெருவிழாவில் இந்த ஐதீக விழா நடைபெறுது. வேதாரண்யம் கோவில்ல இறைவனின் திருமண கோலத்தை தரிசிக்கிறதுக்காக நவகிரகங்கள் மற்ற கோவில்ல இருக்கிற மாதிரி இல்லாம தங்கள் வக்ர அமைப்பை விட்டுட்டு இங்கு அனைத்து கோள்களும் நேர்பக்க வரிசையில இறைவனின் திருமண கோலத்தை தரிசிக்கிறது மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனால் நவகிரக தோஷம் உள்ளவங்க இங்கு வந்து இறைவன் இறைவியை வழிபட்டால் அவர்களுக்கு நவகிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி வாழ்வில் வளமுடன் வாழ்வார்கள். வேதாரண்யத்தில இருந்து திருஞான சம்பந்தர் மதுரைக்கு செல்ல விரும்பியிருக்காரு.